எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தாரு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரசு வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருடைய பிறந்த தேதி நேரப்படி அவருடைய ஜாதக கட்டத்தை நான் டிஸ்பிளேவில் காட்டுறேன். ஆனால் எல்லாரும் ஈஸியாக ஒரே லைனில் கொஷின் கேட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கே காட்டுறேன். நான் எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து விருச்சக லக்னம். அவருடைய பிறந்த நேரம் மாறுச்சு அப்படின்னா லக்னம் மாறும், லக்னம் மாறுச்சு அப்படின்னா ப்ரெடிக்ஷன் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கடந்த 2 வருஷமாக ஜென்மசனி நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு நல்லதும் நடக்காது, எந்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டிப்ரெஷனில் தான் சனி வந்து வச்சுருப்பார். 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷம் முழுக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கும்பராசியில் தான் சனி இருக்கார். கும்பராசிக்காரங்க யாருமே கடந்த 2 வருஷம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்த மாதம் வந்து சனி பேச்சு நடக்க இருக்குது. இந்த கும்பராசிக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுன்றதுனால அடுத்த மாதத்துலேருந்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகக்காருக்கு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அரசு வேலை கிடைக்கணும்னா லக்னாதிபதி முதல்ல வலுவாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வில் வெல்லணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வில் பவர் இருக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு முன்னாடி வந்து நின்று வெற்றி வாகியை சொல்லணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வில் பவர் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருப்பாரான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா வந்து அவர் பிறந்த லக்னம் வந்து விருச்சக லக்னம். அந்த லக்னத்தோட அதிபதி அவரோட சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கார். செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறது அவர் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய, எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு மனத்திற்பத்தை அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் முன்கோபக்காரராக இருப்பார், கொஞ்சம் அவசர கொடுக்கத்தனமாக இருப்பார். தவிர மற்றபடி அந்த லக்னத்திலே செவ்வாய் வலுவாக இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்தது அரசு வேலை கிடைக்கணும், அதில் உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சூரியன் வலுவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா மாபெரும் வலுவில் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கார். அவருடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கார். லக்னத்துக்கு கேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் அதோட ஒளியில் சூரியன் இருக்கார். 7ஆம் பார்வையாக வந்து சந்திரன் வந்து சூரியனை பார்ப்பார். பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமிக்கு அடுத்த நாளாக பிறந்திருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி சந்திரனோட அந்த ஒளி வந்து சூரியனை இன்னும் வலுப்படுத்தும். இது கூட குருவோட அந்த 5ஆம் பார்வையும் சூரியனுக்கு விழுது. இப்படி எல்லா வகையிலும் சூரியன் வந்து மாபெரும் பலம் பெறார். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகக்காருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்சல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த கேள்வி எப்போ கிடைக்குன்னு கேட்டிருக்காரு இல்லையா? இதுதான் ரொம்பவே ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுல சிக்கலான இடம். இவருக்கு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் ஜாப் இவரோட கையில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருக்கு என்ன தசை புத்தி நடக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். யோக திசை நடந்தால் மட்டும்தான் இவர் முயற்சி செய்வார். இவர் முயற்சியால் அவருக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வேலையும் அவர்கிட்ட வந்து சேரும். இதுவே அவயோக திசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இவரோட மைண்டை மாற்றி இவர் எக்ஸாமுக்கு படிக்காமல் வேற ஒரு தொழில் ஆரம்பிப்பார், இல்லை வேற ஒரு பிரைவேட் வேலைக்கு போவார், இல்லை காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விழுந்து இந்த அரசு வேலை பக்கமே அவருடைய கவனம் முழுக்கவே இருக்காது. முயற்சி செய்யலாம் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அவயோக திசை நடந்ததுன்னா இவர் மைண்டை மாற்றும், நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆக வச்சு சில விஷயங்களை மாட்ட வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கும் இந்த அவயோக திசை. சரி, இவருக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்தோன்னா புதன் திசை வந்து தொடங்க போகுது. விருச்சக லக்னத்துக்கு வரவே கூடாத திசை எதுனா புதன் திசை தான். ஏன்னா 2 கிரகங்களுக்கும் ஆகாது, 2 கிரகமும் எதிரி கிரகம் அப்படிங்கிறனால புதன் திசை இந்த லக்னக்காருக்கு வரவே கூடாது. இப்போ நடக்கக்கூடிய அந்த புதன் திசை இவரை பெரிய முயற்சி செய்ய வைக்காது, அந்த முயற்சியில் ஈடுபடும் வைக்காது, அதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்காது. சூழ்நிலைகள் ஏற்படுத்தி உங்களுக்கு படிக்கக்கூடிய மனநிலையும் உடலையும் கொடுத்தா தானே நீங்கள் படிப்பீங்க. உங்களுக்கு சூழ்நிலையே கொடுக்காம உங்களை சுற்றி பிரச்சனை ஒரு விஷயம் மட்டுமே நடந்துகிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி படிப்பீங்க? உங்கள் மனசு எப்படி நிம்மதியாக இருக்கும்? இந்த மாதிரி அவயவ கிரகங்கள் உங்களை படிக்க விடாமல் தான் பண்ணும். அறிவும் திறமை இருந்தால் மட்டும் வேலை கிடைச்சிடாது, அதற்கான சூழலும் நமக்கு அமையணுங்கிற அவயோக திசையில் சூழல் சரியாக அமையாது. சூழலை நம்ம அமைச்சுக்க ரொம்ப போராடணும். இவருக்கு அந்த போராடும் குணம் இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவயோக திசை நடந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்கள் யாருன்னா இவர் தான். லக்னாதிபதி அந்த செவ்வாய் நன்றாக இருக்கிறதுனால அவயோக திசையிலே இவர் படிப்பார், கஷ்டப்பட்டு படிப்பார், அந்த அரசு வேலையை வாங்குவார். இதுவே புதன் திசை வராமல் வேறு ஒரு யோக திசைகளாக அவருக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டெபுட்டி கலெக்டர்லாம், அந்த மாதிரி உயர்ந்த பதவி பெறக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் இது இருக்குது. ஏன்னா சூரியன் எந்த விதத்திலும் பங்கப்படலை. சுபகோள்களாலும் சரி அவருடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பலத்திலும் சூரியன் வந்து வலுத்து இருக்கிறதுனால இந்த அவயோக திசை மட்டும் இவருக்கு இப்போ நடக்காமல் இருந்துச்சுன்னா இவர் வந்து கண்டிப்பாக ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பார். இந்த அவயோக திசை இவரை வந்து படிக்க விடாமல் செய்யும். இந்த விதியை மதியால் வெல்லலாம் சொல்லிட்டு எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னா அந்த விதி எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. இவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இப்போ வரப்போகிற அந்த புதன் திசை இவரை மைண்டை டைவர்ட் பண்ணி சில தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வைக்கும். அப்படிங்கிறது இவர் புரிஞ்சுக்கிட்டா இவர் கரெக்டாக அந்த எக்ஸாமை நோக்கி உழைப்பார், முயற்சி செய்வார். இவருடைய உழைப்பும் முயற்சியும் இவருக்கு அந்த வேலையை, இவருக்காகவே பார்சல் செய்யப்பட்ட அந்த அரசு வேலையை இவருடைய உழைப்பும் முயற்சியும் இந்த மாதிரியான அவயோக திசை நடக்கும்பொழுது அவருடைய கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.